சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடிவாளம் போட மத்திய அரசு புதிய மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இது குறித்தான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி பார்த்திபன். வணக்கம் நேயர்களே. அதாவது நம்ம வாகனங்களுக்கான அந்த விதிமீறல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இத்தனை நாள் அபராதம் விதிப்பாங்க, இல்லைனா நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களோட லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். ஆனால் இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிரடியான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கான மசோதாவை இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தாக்கல் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. ஜூலை 20, 2026 அப்ப இந்த மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. ஸோ இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் தான் இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 வருஷமா மாநிலங்கள் அப்புறம் அமைச்சகங்களோட ஒரு நீண்ட நெடிய ஆலோசனை நடத்தினதுக்கு அப்புறமா மோட்டார் வாகன சட்டத்தில் முன்மொழியப்பட்ட சில திருத்தங்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான முறைசாரா அமைச்சர்கள் குழுவினர் கடந்த வாரம் அவங்க கிட்ட கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மசோதாவை இறுதி செய்ய அமைச்சகத்துக்கு இந்த குழு அனுமதி கொடுத்திருக்கிறதாகவும், அதே நேரம் எந்த விதிமீறலும் வாகன ஓட்டிகள் மீறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலான சில விதிகளை அமல்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாவா அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, இதுல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மறுபடியும் விதி மீறவங்களுக்கு கட்டாய ஓட்டுநர் சோதனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே ஒரு தடவை லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி அபராதம் வச்சிருக்காங்க, இல்ல தொடர்ச்சியா நீங்க எந்த சிக்னலையும் நீங்க ஃபாலோ பண்ணல, நீங்க விதியை மீறி வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தொடர்ச்சியா செலான் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, நீங்க ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏதாவது ஒரு நபர் விதிகளை மீறி இருக்காங்க, அடுத்த தடவை டிராஃபிக் போலீஸ் உங்களை நிறுத்தும் பொழுது உங்க மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தி இருந்தால், அந்த மாதிரியான விஷயங்கள் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால், ஹிஸ்டரியில இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படும். அதற்கு அடுத்தபடியா மறுபடியும் நீங்க எப்படி ஆர்டிஓக்கு போய் நீங்க ஒரு சிறந்த ஓட்டுநர் தான் அப்படிங்கறத அங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ, அந்த 8 போட்டு காட்டுறது, இல்ல அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் காரை ரிவர்ஸ் எடுக்கிறது, இல்ல அவங்க சொல்ற இடத்துல திருப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணி தான் ஓட்டுநர் உரிமம் வாங்கி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் திரும்பவும் பண்றதுக்கான ஒரு சாத்திய கூறுகள் இருக்கும். அப்படி நீங்க மறுபடியும் பண்ணி அந்த ஓட்டுநர் சோதனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிங்க அப்படின்னா தான் மறுபடியும் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் அப்படிங்கிறது முதல் விதி. இதை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா என்னன்னா, ஒரு தடவை உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க உங்களுடைய உரிமத்தை புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிறது 2வது விதியா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால யாராவது விதிமீறல்களை இதுக்கப்புறம் ஈடுபட்டு உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களால புது ஓட்டுநர் உரிமம் பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மசோதா தாக்கலாச்சு அப்படின்னா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, புது ஓட்டுநர் உரிமம் இல்லைனா உரிமம் புதுப்பிக்கிறதுக்கு மறுபடியும் நீங்க ரினிவல் பண்றதுக்கு கட்டாய மருத்துவ சான்றிதழ் இதுவரைக்கும் நம்ம 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டோம். இதே விஷயத்தை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 60 வயசு இருக்கிற வரைக்கும் கூட யாரும் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற இன்னொரு புது விதியை கொண்டு, இது ஓட்டுநர்களுக்கு இல்லை ஓட்டுநர் உரிமம் பெறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம்தான். 40 வயசு தாண்டவங்களுக்கு தான் அவங்களுக்கான அந்த மருத்துவ சான்றிதழ் கேட்பாங்க நீங்கள் ஓட்டுநர் உரிமம் எடுக்க போகும்போது. ஆனால் இதுக்கப்புறம் 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் கூட கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பரிசீலனையில் வச்சிருக்காங்களாம். இந்த விஷயமும் இந்த மசோதா தாக்கலாச்சு அப்படின்னா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இப்ப நம்ம வச்சிருக்க ஓட்டுநர் உரிமம் ஒரு அடுத்த 20 வருஷத்துக்கு, இப்ப இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களுக்கு அதை நீங்க ரினிவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இதே விஷயத்தை இப்ப அடுத்தபடியா 50 வயசு நிறைவடைகிற வரைக்கும் கூட அவங்க ரினிவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மசோதால. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அதாவது 2019ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி பிரீமியம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த காப்பீட்டு அதிகாரத்தை
மறுபடியும் வந்து ஐஆர்டிஏக்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மூன்றாம் தரப்பு காப்பீட்டு பிரீமியம் அதை வந்து உங்க வாகனத்துல நீங்க செலுத்துவீங்க. அதாவது உங்க வாகனத்தால ஒரு நபருக்கோ இல்ல மற்றொரு நபருக்கோ அவங்களுடைய சொத்துக்களுக்கோ ஏதோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்காக உங்களுடைய வாகன இன்சூரன்ஸ் போடும் போதே இதையும் சேர்த்து தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த இன்சூரன்ஸ்ல. இந்த விஷயத்தை இத்தனை நாள் வந்து இதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இதற்கு முன்னாடி வரைக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துக்கு மாத்தி இருந்தாங்க 2019 அப்ப. இப்ப இதை மறுபடியும் வந்து ஐஆர்டிஐக்கே வந்து மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, என்னதான் வந்து இன்சூரன்ஸ் வந்து அவங்க போட்டிருந்தாலும் கூட ஐஆர்டிஏவோட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டணத்தை வந்து நிர்ணயம் பண்றதுனால திரும்பியும் அவங்க கிட்டே கொடுக்கலாம், எதுக்கு வந்து இதை வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் இதை ஐஆர்டிஐக்கே மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இடைக்கால இழப்பீடு வழங்கக்கூடிய மோட்டார் வாகன விபத்து கோரிக்கை தீர்ப்பாயங்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறதுக்கான ஒரு முயற்சியிலையும் இருக்கிறதாகவும் இந்த விஷயம் முன்மொழிந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல் இவங்க தான் வந்து இழப்பீடு, ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த விபத்துக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து அடிமட்டும் பட்டிருக்கு, இல்லைனா உயிரே இழந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீடு எவ்வளோ அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது ஒரு சிறப்பு நீதிமன்றம். ஸோ இப்போ இவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லலாம். அது என்னன்னா, இடைக்கால இழப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் உயிரே இழந்துட்டாரு அப்படின்னா அந்த கேஸ் வந்து முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த காசு கிடைக்கும். இந்த வழக்கு வந்து ஒருவேளை 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லை 5 வருஷம் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தனை வருஷம் வந்து நீண்டு போறதுக்கு பதிலாக ஒரு இடைக்கால இழப்பீடு கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறை வந்து இப்ப இந்த மசோதாவில் தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த நீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த இழப்பீடு தொகை இருக்கு இல்லையா, இதை காப்பீடு நிறுவனமோ அல்லது விபத்தை ஏற்படுத்தின நபரோ தர முடியல அப்படின்னா இழப்பீடு தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இழப்பீடு தொகை எவ்வளவு நீதிமன்றம் சொல்லுதோ அதுல இருந்து 50% வைப்பு தொகையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த மசோதாவில் தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து மேபி அவங்க மேல்முறையீடு செய்யாம போகாம கூட இருக்கலாம். நீதிமன்றம் இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற தொகையை வந்து நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா அந்த தொகையை காப்பீடு நிறுவனங்கள் கொடுக்கலாம், இல்ல விபத்தை ஏற்படுத்தினவர் கொடுக்கலாம். இது தேவையில்லாம அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த நேரம், காலம், அவங்களுடைய எமோஷன்ஸ் இது எல்லாமே வீணாகாம இருக்கும், இன்னும் கொஞ்சம் கால நீட்டிப்பு தேவைப்படாம இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்னன்னா, உயர் நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்கை வந்து இந்த விபத்து வழக்குக்கெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்றாங்க அப்படின்னா அந்த வரம்பு அப்படிங்கிறது 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமா உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னு சுருக்கமா சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க விபத்துல சிக்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பு நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு தொகையா சொல்லிட்டாங்க, இதுதான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம், அவங்க கிட்ட இருந்து இதான் வாங்கி கொடுக்க போறோம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படுது அப்படின்னா இவங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம் பாதிக்கப்பட்டவங்க. ஆனா இனிமே எப்படி சொல்றாங்கன்னா, இல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் இவங்க மேல்முறையீடு செய்யப்படும் பாதிக்கப்பட்டவங்க. அப்படி இல்லைன்னா அவங்களால மேல்முறையீடு செய்ய முடியாது. 5 லட்சம் ரூபாய் கீழே எவ்வளவு தொகை வந்து நீதிமன்றம் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் தான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு போகும். மற்றபடி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தாதான் அவங்களால மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயமா ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் அனௌன்ஸ் பண்றாங்க, இது நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு அவங்க மேல்முறையீடு செய்கிற இடத்துல அவங்களுக்கு திரும்ப அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை இப்போ நீதிமன்றம் இப்போ வந்து இந்த மசோதாவில் இனிமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு இதுக்கு அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க, மசோதாவில் ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை தாக்கல் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கெல்லாம் வந்து மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சு அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றங்களில் வந்து தாக்கலாகி அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, ரொம்ப நாள் இழுத்துட்டு போகுது, நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இதனால
வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டுக்கெலாம் மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சு நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான், நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மசோதாவில் தாக்கல் பண்ண இருக்காங்க. ஆக நேயர்களே, இதுக்கப்புறமா இந்த மசோதா தாக்கல் ஆச்சு அப்படின்னா வாகன ஓட்டிகள் இன்னும் கவனத்தில் இருக்கணும். இந்த விதிமுறைகள்லாம் மறுபடியும் ஒரு தடவை படிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அரசு விடுக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.